பஞ்சாப் அரசு சொல்லுது, நாங்கள் இந்த சட்டத்தை பஞ்சாபில் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் அதை ரத்து பண்ண போறோம் அப்படின்னு பல ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கும். இதற்கு எகெயின் காரணம் பஞ்சாப் அரசுக்கு இதில் ஒரு லாபம் இருக்கின்றது. பஞ்சாப்ல போய் நீங்க மண்டியில போய் உங்களுடைய கோதுமையை விற்கிறீங்கன்னா மண்டி கமிஷன் வந்து 9.5%. மண்டி கமிஷன் அதுல 2.5% வந்து அர்த்தாரி கமிஷன் சொல்லிட்டு மண்டி ஏஜென்ட்டுக்கு போயிடும். 4% வந்து பஞ்சாப் அரசுக்கு போயிடும். 4 + 2 6.5%. 3% வந்து லோக்கல் டெவலப்மெண்ட் டாக்ஸுக்கு போயிடும். ஸோ விவசாயி போய் 100 ரூபாய்க்கு கோதுமை விற்றீங்கன்னா அரசு உங்களுக்கு 91 ரூபா 50 பைசா தான் கொடுப்பாங்க. 9 ரூபாய் 50 பைசா அரசுக்கும் மண்டி ஏஜென்ட்டுக்கும் கமிஷனா போயிருது. இதுல பஞ்சாப் அரசுக்கு இழப்பு மட்டும் 4500 கோடி ரூபாய், மண்டி ஏஜென்ட்டின் இழப்பு மட்டும் 1700 கோடி ரூபாய். இதுதான் பிரச்சனைங்க. இதை வந்து மத்திய அரசு இழப்பீடு செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த 9000 ரூபாய் மத்திய அரசு எடுத்துக்கல, 9000 ரூபாய் விவசாயி எடுத்துக்கிறான். 100 ரூபாய் கோதுமை வித்தா 100 ரூபாய் எனக்கு வருது. சோ மத்திய அரசு எப்படி உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க முடியும்? என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, விவசாயம் என்பது லாபகரமான தொழிலாக மாற வேண்டும் என்றால் லாபத்தை மையமாக கொண்டு விவசாயம் பண்ணணும். நம்ம ஊர்ல நான் ஆட்டுக்குட்டி வளர்த்துறேன், மாடு எருமை வளர்த்துறேங்க, வச்சிருக்கேன். லாபமே இல்லாம விவசாயம் பண்ண முடியாது இல்லைங்களா? நான் குட்டி வாங்கும்போது எனக்கு 3500 ரூபா ஒரு குட்டி, நான் 3 மாசம் தீவனம் போடுறேன். 3 மாசம் கழிச்சு என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு ஐடியா இல்லாம விவசாயம் பண்ணா லாஸ் ஆயிடும். அது ஆடுக்கும் அப்படித்தான். மாட்டு எருமை வச்சிருக்கேன், பால் கறந்து ஊத்துறேன், 1 லிட்டருக்கு 42 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 42 ரூபா கொடுக்கும்போது நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, எருமை வந்து 60000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு எருமை, மாசத்துக்கு 1 ரூபா வட்டி போட்டோம்னா இவ்வளவு வட்டி 600 ரூபா, பால் கறக்கிறவனுக்கு 1000 ரூபா மாசம், தீவனம் தவிடு புண்ணாக்கு பச்சை எல்லாம் போடுறோம். இதெல்லாம் எனக்கு 35 ரூபாக்குள்ள அடக்கம் இருந்தால்தான் எனக்கு 7 ரூபா என்பது பாலில் லாபம். ஏன்னா நம்ம யாருமே பணக்காரர்கள் கிடையாது, விவசாயத்தில் சம்பாதிப்பவர்கள். அது கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் வந்து சேவை மனப்பான்மை படைச்சவங்க, அவன் சும்மா பொருள் வச்சு கொடுப்பாங்க, அவன் நீங்க அப்படி வச்சுக்கங்க அப்படின்னு. ஒரு செருப்பு தைப்பவன் கூட அவனுடைய செருப்பு 120 ரூபான்னு சொல்லும் போது நீங்கள் நானும் பேரம் பேசுறோம். ஆனா இல்ல, நான் 120 ரூபா கொஞ்சம் அதிகமா இருக்குனே, இதோட வாறு வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்குனே, ஒரு 80 ரூபா கொடுக்குறேன். பஸ் பாடி பில்டிங் இங்க கரூர்ல கட்டுறோம், அவங்க சொல்றாங்க பஸ் பாடி பில்டிங் 8 லட்சம் ரூபாய். பட் விவசாயி நம்முடைய நண்பர் சொன்ன மாதிரி அவர் வந்து முருங்காய் எல்லாம் காலையில பொறிச்சு 2 பேர் வேலை செஞ்சு கட்டி டிவிஎஸ்ல வச்சு பெட்ரோலை செலவு பண்ணி போய் அரவக்குறிச்சியில போடுறாங்கன்னா, அங்கே இருப்பவன் சொல்கின்றான், அண்ணே இல்லனே, போன வாரம் கத்தைக்கு 20 ரூபானே, இந்த வாரம் 2 ரூபா தானே. ஒட்டஞ்சத்திரத்துல தக்காளி மண்டியில போய் தக்காளி போடுற அவங்க சொல்றாங்க, போன வாரம் 90 ரூபானே, இந்த வாரம் 1 கிலோ 1 ரூபா தானே. இந்த அவலத்தை தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியால பார்க்கிறோம். விவசாயிகள் வந்து பாலை கொட்டுறாங்க, விவசாயிகள் வந்து தக்காளி எடுத்து வீசுறாங்க, விவசாயிகள் வந்து முருங்கைக்காய் அரிச்சு மாட்டு கொடுக்குறாங்க. நானே கொடுத்துருக்கேன், எருமை கொடுத்துருக்கேன், சாப்பிடுன்னு. 1 ரூபாய்க்கு போய் நான் முருங்கைக்காய் போடணுமா? அட்லீஸ்ட் நம்ம மாடு சாப்பிட்டுமே. விஷயத்தை வச்சு தான் விவசாயத்தை வளர்த்த முடியும். லாபத்துக்கு என்ன வேணும்? இரண்டாவது சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் சிஸ்டம். நீங்க குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லுங்க. உண்மையிலுமே மோடி அரசு வர்றதுக்கு முன்னாடி 2014 3 அக்ரிகல்ச்சர் பொருளுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை இருந்தது. 2020 21 அக்ரிகல்ச்சர் பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கின்றது. தேங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, நெல்லுக்கு, கோதுமைக்கு, 6 காய்கறிகளுக்கு, மஞ்சளுக்கு எல்லாமே இருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை. அப்படின்னா அந்த விவசாயி வீட்டுக்கு போக மாட்டான். யாருமே எடுக்கலாம், குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு அரசு மண்டியில கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். சோ ஏன் இது நடக்குது அப்படின்னாங்க, இது பாலிடிக்ஸை விட்டுருங்க பிரதர், பிஜேபி காங்கிரஸ்ல விடுங்க. இன்னும் 5 வருடத்தில் விவசாயத்தை லாபகரமான தொழிலா நீங்க மாத்தலீனா நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்கு டேஞ்சர். ஏனென்றால் இந்தியா தான் உலகத்திலேயே அவ்வளவு பெரிய கோதுமை விளைவிக்குதுன்னா எதற்காக கோதுமையை இம்போர்ட் பண்றோம்? அரிசி உலகத்தில் 3வது பெரிய நாடு அரிசின்னு சொல்லி சொல்றோம். பட் எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம்? கிடையாது. இவ்வளவு பேர் இங்க விவசாயம் பண்றோம். வெத்தலை அங்க குளித்தலையில, வெத்தலை வேலாயுதம்பாளையத்துல, கிருஷ்ணாயபுரத்துல தென்னை, வாழை, முருங்கக்காய், ஆட்டுக்குட்டி. யாராச்சும் ஒரு விவசாயி போய் கேளுங்க, நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்களா? பட் கரூர் வளர்ந்ததுக்கு காரணமே எக்ஸ்போர்ட். இப்ப நான் 3 டெக்ஸ்டைல் ஆளுகளை பார்த்து வரோம், எல்லாம் எக்ஸ்போர்ட். ஏடெக்ஸ்ல இருந்து எல்லாம் எக்ஸ்போர்ட்.
பஸ் பாடி பில்டிங் எக்ஸ்போர்ட், ஹொசைரி எக்ஸ்போர்ட். ஏதோ பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு பெண் வந்து அடுப்பு துணிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அடுப்பு துணியை கூட கரூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் பிரான்ஸுக்கு, ஹொசைரிங்கிற பேர்ல, ஹோம் டெக்ஸ்டைலுங்கிற பேர்ல. அப்படி இருக்கும்போது எதற்கு வந்து விவசாயத்தை வந்து தாழ்மையான நிலையில இன்னும் பிற்போக்குவாதியா வச்சிருக்கணும்? அவனுக்கு ஏன் அந்த நம்பிக்கையை கொடுக்க கூடாது? எதற்கு அவன் எக்ஸ்போர்ட்டுக்கு போகக்கூடாது? எதற்கு அவன் விற்க கூடாது? நீங்க கடைக்கு போங்க பிரதர், கரூர் பஸ் ஸ்டாண்ட் போலாம், ஆப்பிள் கடைக்கு போலாம், 100 ஆப்பிள் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னைக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன், மக்கள் வாங்கின்ற 80 ஆப்பிள் வந்து அமெரிக்கன் ஆப்பிள், இந்திய ஆப்பிள் கிடையாது.